ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான பூஜா டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக நம்மளோட பூஜை அறையில் எப்போவுமே வந்து சாமி படங்களை நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணி வைப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ணால் தான் ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தூசு வந்து படியாமல் இருக்கும். நம்ம பொதுவாக சாமி ஃபோட்டோவை துடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி துணி தான் வந்து பயன்படுத்தும். ஆனால் இந்த மாதிரி துணியை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே ஒட்டிடும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஈஸி மெத்தடை நம்ம இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் இருக்குங்களா, இதை வந்து நம்ம நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த வைப்பு வந்து நம்ம தனியாக ஒன்று பூஜை அறையிலே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி படங்களும் சரி, பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே துடைச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி மஞ்சளோ குங்குமம் ஏதாவது பட்டுட்டாலும் அதை நம்ம திரும்பவும் க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சாமி ஃபோட்டோவை துடைச்சாலுமே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வைப்பு நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் சரி, அந்த மஞ்சள் குங்குமம் எது ஒட்டியிருந்தாலுமே உடனே போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு வைப் வந்து எப்பயுமே பூஜை அறையில் தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, அதேமாதிரி அந்த சாமி படங்களை நம்ம எப்பயுமே துடைக்கும்போது இப்போ முதல் ஒரு வாட்டி துடைச்சி எடுத்துட்டு, அடுத்து திரும்பவும் ஒரு டைம் நல்ல தண்ணியில் கொஞ்சமாக கற்பூரத்தை போட்டு கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு நம்ம சாமி படங்களை எல்லாமே துடைச்சி விடலாம். ஈவன் பூஜை அறையில் நம்ம சுத்தம் பண்ணும்போதும் சரி, அந்த இடத்துலையுமே அந்த ஷெல்ஃப் இருக்கக்கூடிய இடத்துங்கள் எல்லாமே இதே வாய்ப்பை வச்சு நீங்கள் சுத்தமாக துடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த வாசனை எப்போவுமே பூஜை அறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வைப்பை நீங்கள் யூஸ் பண்ணி எப்போயுமே க்ளீன் பண்ணும்போது நம்ம பூஜை அறையை ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்பும் பார்த்திங்கன்னா, பொதுவாக பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வீட்டில் ஷெல்ஃபில் தான் வந்து சாமி படங்கள் எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அங்கே வந்து கீழே எண்ணெயோ ஏதாவது கொட்டிட்டால் நம்மளுக்கு அது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொதுவாக நியூஸ் பேப்பர் தான் போட்டு நிறைய பேர் வந்து சாமி படங்கள் இது எல்லாமே கீழே வைப்பாங்க. அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி ஷெல்ஃபில் வந்து லைனர் ஷீட் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் ஏதாவது கொட்டிட்டாலுமே நம்மளுக்கு அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஷீட்டு போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிழியாது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எடுத்து அலசிட்டு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷீட்டு போடுறதுனால உங்களுக்கு பூஜை ஷெல்ஃப்லேயே இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு வேளை தூசோ எண்ணெய் எது படிஞ்சிட்டாலுமே அதை வந்து துடைச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு நைவேத்தியமாக வந்து நம்ம ஏதாவது பிரசாதம் வந்து கிண்ணத்தில் நம்ம போட்டு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து சில்வரில் இல்லை மற்ற எதுலையும் நம்ம பயன்படுத்தாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பவுல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு காப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருக்கனால ஸோ இதை வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பொதுவாகவே இந்த செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது புளி போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கும். ஏன்னா வச்சா சீக்கிரமாக கருத்து போயிடும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதோட பளபளப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பூஜை அறையில் நைவேத்தியமாக பிரசாதமாக வச்சாலும் நம்ம க்ளீன் பண்ணும்போது சாதாரண விம் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அதை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக லுக்காகவும் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த கப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி இப்போ நான் கையில் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பவுலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோல்டு வித் சில்வர் காம்பினேஷனில் அந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பவுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பிராஸ் தான். அதில் வந்து மயில் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு பவுல். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கக்கூடிய பவுல் எல்லாமே வந்து நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் பிராஸ் மெட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா ஷைனிங் லுக்கோடு இருக்கும். அந்த டிசைனும் வந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான கப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த கோட்டிங் கொடுத்துருக்கக்கூடிய கப்பு வந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பூஜை அறையில் வச்சு பயன்படுத்தும் போது நம்ம வார வாரம் எடுத்து புளி போட்டு க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. விம் லிக்விடை மட்டும் தடவி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் காமிச்ச அந்த பவுலோட மாடலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓரத்தில் அந்த கோல்டு வித் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்டும் இருக்குது, பவுலும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு வந்து பூஜை அறையில் இந்த மாதிரியான அழகான பவுல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்ச இந்த பவுல் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பவுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் கொரியர் மூலியமாக உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால வழக்கம் போல் நான் உருளியை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி நிறையா உருளி டெக்கரேஷன் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பூஜை அறை எப்போயுமே வந்து நல்லா சுத்தமாகவும் நல்ல ஒரு வாசனையோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.